Good morning, friends. Today we are going to see the third unit, GE6757 TQM. Third counts of TQM tools and techniques 1. இதில் என்ன பார்க்க போறோம் பார்க்க 7 traditional tools of quality. இதை வந்து 16 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. நியூ மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் இதில் 10 டூல் இருக்கு, அதையும் பார்க்க போறோம். எக்ஸாம்ல வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கொஸ்டின் நல்லா படிச்சு பார்த்து 7 டூல்ஸ் கேட்டிருக்காங்களா இல்லை நியூ மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் கேட்டிருக்காங்க எழுதணும். மாற்றி எழுதிங்கன்னா தப்பா போயிடும். அப்புறம் 6 சிக்மானா என்ன, வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் 6 சிக்மா மெத்தடாலஜி, வேர் இட் இஸ் யூஸ்டு. தென் பெஞ்ச்மார்க்கிங், ரீசன்ஸ் டு பெஞ்ச்மார்க்கிங் ப்ராசஸ். அப்புறம் FMEA, ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். அதில் என்னென்னலாம் டெஃபினிஷன் என்ன, என்னென்ன ஸ்டேஜ் இருக்கு, என்னென்ன டைப், இது எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். First, we are going to see the 7 tools of quality. இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம், ரெடிமேடாக பண்ணியிருக்க வாழ்க்கையில் ரெகுலராக யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஏதாவது இதுதான் டாக்குமெண்ட் பண்ணுறப்போ தான் என்னன்னு தெரியுது நமக்கு. ஃபர்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா பேரட்டோ டயக்ராம், ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம், காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், செக் ஷீட்ஸு, ஹிஸ்டோகிராம், ஸ்கேட்டர் டயக்ராம், கண்ட்ரோல் சார்ட்ஸ். அந்த கண்ட்ரோல் சார்ட்ஸுங்கிறத வந்து லைட்டாக பார்ப்போம். இது வந்து 4th யூனிட்ல தனி சாப்டராகவே பார்க்க போகிறோம். பேரட்டோ டயக்ராம்ங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ பெரிய குரூப் இருக்குது, பெரிய வயலன்ஸ் நடக்குது, அதில் ஹெட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தான் இருப்பான். அவனை பிடிக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். எரியிற கொல்லியில் ஒரு கொல்லி உருவினோம்னா ஆட்டோமேட்டிக்காக பெரிய கொல்லி உருவிட்டோம்னா சரியாக போகும். அதனால மேஜர் ப்ராப்ளத்துக்கு வந்து சில 1 or 2 ரீசன் தான் மேஜர் காரணமாக இருக்கும். அதை சரி பண்ணுறோம்னா சரி பண்ணுறது. ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டல் ஃபியூ யூஸ்ஃபுல் மெனு சொல்லுவாங்க. அது மாதிரி 80-20 பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. 80-20 பிரின்சிபல் கிடையாது. உலகத்தில் வந்து 80% ஏழைங்க, 20% பணக்காரங்க. அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா 80% ஒர்க் பண்ண மாட்டான், 20% தான் ஒர்க் பண்ணுவான். ஒரு குரூப் எடுத்தோம்னாக்கா 80% இஸ் என்ஜாயிங், 20% இஸ் ஒர்க்கிங். அந்த பிரின்சிபல் இதில் என்னென்ன டெஃபினிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, that's for 2 more questions. The graph that ranks the data classification in descending order from left to right. அதாவது பெருசுல இருந்து சின்னது வரைக்கும், லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் அலைன் பண்றது. அதாவது வைட்டல் ஃபியூ ஆர் லெஃப்ட் சைடு, அதாவது எது இம்பார்ட்டன்ட்டோ அது லெஃப்ட்ல, மற்றதெல்லாம் ரைட் சைட் சின்னதெல்லாம். கிளாஸிஃபிகேஷன் எதெல்லாம் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், கம்ப்ளைண்ட்ஸ் பார்க்கலாம், காசஸ் பார்க்கலாம், டைப்ஸ் ஆஃப் நான் கம்ப்ளைண்ட், எதை வேணா பண்ணலாம். யூஸ் டு ஐடென்டிஃபை த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இது விசுவலா இந்த டிராயிங் போடுறப்போ நமக்கு வந்து எது மேஜரா ப்ராப்ளத்தை கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். யூஸ்வலி 70% ஆஃப் த டோட்டல் ரிசல்ட்ஸ் ஃப்ரம் 20% ஆஃப் ஐட்டம். மேக்ஸிமம் 75% ப்ராப்ளத்துக்கு ஏதோ ஒரு மிச்சம் இருக்கிறதா காரணமா இருக்கும். இது டைரக்டா விசுவல் இம்பாக்ட் ஷோயிங் தட் வைட்டல் ஃபியூ கேரக்டரிஸ்டிக் தட் நீட்ஸ் அட்டென்ஷன். சொல்றப்போ பெருசா ஒன்றும் தெரியாது, அந்த டிராயிங் போட்டு அது சார்ட்ல போடுறப்போ தான் இம்பார்ட்டன்ஸ் தெரியுது நமக்கு. How to construct? Example கேட்பாங்க. Discuss briefly about Pareto diagram. We got right definition, construction, one example, benefits. இது எதுனா உங்களுக்கு 8 மார்க். ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா determine method of classifying data. என்னென்னலாம் பண்ண போறீங்க, கிளாஸிஃபை பண்ண வேண்டியது. Whether it is decide rupee frequency on both sides to be used as a rank characteristic. இது x axis y axis ல rupee போடுறீங்களா, frequency போடுறீங்களா. Collect the data in the proper interval of time and use the historic data. Summarize the data and rank the order of categories in the form with the largest to smallest. Construct the diagram and vital few. Find out the vital few. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a powerful quality improvement tool. It applicable to the problem identification and measurement of the process. Example எடுத்தீங்கன்னா, for example defective item, number of defects, percentage of defects இது போட்டிருக்கிறோம். Choking, கனெக்டிங், கேப்பிங், ஃபிட்டிங், டார்க். ஒரு எடுத்த டிஃபெக்டிவ் ஐட்டம் எடுத்துக்கலாம், அது எரர்ஸ். என்னென்ன எஃபெக்டிவ் நம்பர் ஆஃப் போட்டிருக்கோம், பெர்சன்டேஜ் ஆஃப் டிஃபெக்ட் கல்குலேட் பண்ணியிருக்கிறோம், பெர்சன்டேஜ் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சவுக்கிங் வந்து 47.60 தான் மெயின் கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஸோ இந்த இதை அட்டாக் பண்ணோம்னா மற்றதெல்லாம் சரியாக போகும். இதை தான் வந்து டிராயிங்கில் போட்டிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிராயிங் பாருங்க, லெஃப்ட் சைடு சவுக்கிங். ஒரு ப்ராப்ளம் எடுத்து சவுக்கிங்கில் வந்து இவ்வளோ கேப்பிங் இருக்கு. ஸோ இதனால தான் ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த சவுக்கிங் கரெக்ட் பண்ணிட்டோம்னாக்கா மினிமம் எரர் கம் டு எரர் கம்மியாயிரும். இதுதான் பேரட் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது கோட்டிங் மிஷினு, வைட்டல் ஃபியூ என்னென்னலாம் 53% ரிஜெக்ஷன் கோட்டிங் மிஷினு.
பெயிண்ட் அடிக்கிற கோட் பண்ணுறோம், எது மேஜராக வருது? ஸோ ஸ்ப்ரே பெயிண்ட் சரியில்லை, கோட்டிங் மெஷின் சரியில்லை, ஒவ்வொரு லெஃப்ட் ரைட் பாயிண்ட் எது மேக்ஸிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம், லெஃப்ட் ரைட் போட்டு யாராவது கம்மி பண்ணோம்னாக்கா எந்த காரணம் வந்து நம்ம மேக்ஸிமம் கான்ட்ரிபியூட் பண்ணதை கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது டூல் வந்து ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம். இது ஜென்ரலாக எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் டூயிங் இந்த ஃபர்ஸ்ட் இயர் இட் செல்ஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம். மேஜராக கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் யூஸ் ஆகுது. வேர் யூ ஆர் யூ நோ ஹவு டு ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஜஸ்ட் ஓரலில் சொல்கிறத டிராயிங் போட்டு பார்த்தோம்னாக்கா வி நோ வேர் யூ ஆர் ஹவு த ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். ஃபார் மெனி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இட் மே யூஸ்ஃபுல் டு கன்ஸ்ட்ரக்ட் த ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம். It shows the flow of the product or service as it moves through the various processing operations. This makes it easy to visualize the entire system, identify the potential route table ports, locate the control activities. It shows all the next customer. The drawing pathina examples of the process flow diagram for not delivering the products. The telephone, fax, letter, மூணு combination login பண்றாங்க, credit checkingல போகுது. அது இருக்குனாக்கா ஹோல்ட் பண்றோம், இல்லைனாக்கா கான்ட்ராக்ட் ரிவ்யூ, அகைன் கம்பேக்ட் இன்வென்ட்ரி செக், ஷெட்யூல் ப்ரொடக்ஷன். இஃப் இட் இஸ் நாட் தேர் ப்ரொடக்ஷன் கொடுக்குறோம், இல்லாட்டா இஸ் கோயிங் ஃபார் நோட்டிஃபை த கஸ்டமர் டெலிவரி டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது. இது ஒரு ப்ராசஸ் ஃப்ளோ டயக்ராம். இதையே போடணும் அவசியம் கிடையாது, நீங்க எது வேணா போடலாம். மூணாவது காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம். இது வந்து ஃபிஷ் போன் டயக்ராம் சொல்லுவாங்க. டு ஃபைண்ட் அவுட் தி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த எஃபெக்ட் அண்ட் காஸ்ட். எது மேஜரா காசு, அதோட எஃபெக்ட் என்ன. இசிகாவா டெவலப் பண்ணார் 1943. இதை ஃபிஷ்போன் டயக்ராம் சொல்லுவாங்க. டு இன்வெஸ்டிகேட் எய்தர் பேட் எஃபெக்ட் ஆர் குட் எஃபெக்ட் அண்ட் கரெக்ட் கரெக்டிவ் ஆக்ஷன். எஃபெக்ட் இஸ் குவாலிட்டேட்டிவ் கேரக்டர்ஸ் விச் நீட் இம்ப்ரூவ்மெண்ட். அது ஒன்றும் கிடையாது. ரைட் சைடு வந்து எதை நீங்க சால்வ் பண்ண போறீங்களோ அந்த ப்ராப்ளத்தை ரைட் சைடு போடணும். அந்த காசெல்லாம் என்னென்ன காசால அதெல்லாம் ஆகுதுங்கிறது மெட்டீரியல், எக்யூப்மெண்ட், ப்ராசஸ், மேன் டெவலப்மெண்ட் பிடிக்கிறோம். The major costs are divided into many small costs. So CLD diagram is like a combination of fish. பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மாதிரியே இருக்கும். என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு வர ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் தி குவாலிட்டி ப்ராப்ளம் அண்ட் பிளேஸ் இட் இஸ் சைட் ஆஃப் தி ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த குவாலிட்டி ப்ராப்ளம் அண்ட் பிளேஸ் த ரைட் சைட் ஆஃப் தி ப்ரோக்ராம். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி மேஜர் காஸ்ட்ஸ் அண்ட் பிளேசஸ் அட் தி சேம் டயக்ராம். என்னென்னலாம் காஸ்ட் இருக்கோ அதே டயத்தில் போடுறோம். டிட்டர்மின் த மைனர் காஸ்ட். அதுல இருந்து பிரைன் ஸ்டார்மிங் பண்ணி மைனர் காஸ்ட்டை டிவைட் பண்றோம். ஒரு டிராயிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா மெம்பரும் பார்ட்டிசிபேட் அண்ட் ஈச் ஒன் டு பி கிவன் சாய்ஸ். குவான்டிஃபை த ஐடியாஸை குவான்டிஃபை பண்றோம். கிரிட்டிசைஸ் அந்த ஐடியா நாட் அலவுட். விசிபிலிட்டி ஆஃப் டயக்ராம் இஸ் பிரைமரி ஃபேக்டர் ஆஃப் பார்ட்டிசிபேஷன். கிரியேட் சொல்யூஷன் ஓரியன்டட் அட்மாஸ்பியர். லீவ் டைம் பிட்வீன் த பிரைன் ஸ்டார்மிங் செஷன். எவாலுவேட் டிட்டர்மைன் த மோஸ்ட் காசஸ். டெவலப் த சொல்யூஷன்ஸ் டு கரெக்ட் காசஸ் அண்ட் இம்ப்ரூவ் த ப்ராசஸ். டயக்ராம்ஸ் ஆர் போஸ்டட் இன் தி டயக்ராம். முதல் வந்து எது மேஜர் ப்ராப்ளமோ அதை ரைட் சைடு போடுறோம். அதோட காஸ்ட் மேஜர் காஸ்ட்லாம் லெஃப்ட் சைடில் போடுறோம். மேஜர்ல இருந்து மைனர் காஸ்ட்லாம் போடுறோம். இதோட டிராயிங் பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் இருக்கு. ஆக்சுவலி அனலைஸ் ஆக்சுவல் கண்டிஷன்ஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் குவாலிட்டி. மோஸ்ட் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் தி ரிசோர்சஸ் அண்ட் ரெடியூஸ்ட் காஸ்ட். எலிமினேட் தி கண்டிஷன்ஸ் காசிங் நான் கன்ஃபார்மிட்டிஸ் அண்ட் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ். டிராயிங் போட்டால் தான் நமக்கு தெரியும். ஸ்டாண்டர்டைசிங் தி எக்ஸிஸ்டிங் அண்ட் ப்ரொபோஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். Educate and train people in decision making and corrective action activities. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக். எதெல்லாம் ப்ராப்ளம் வரும் மேஜர் காஸ்டாக பிரிச்சிருக்கோம். பீப்புள், மெட்டீரியல், ஒர்க் மெத்தட்ஸ், மெஷர்மெண்ட், எக்யூப்மெண்ட், ஓவன். இது மொத்தம் மேஜர் காஸ்ட். அதுல இருந்து பிரிஞ்சு போறது வந்து மைனர் காஸ்ட். இது ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஃபிஷ் மாதிரி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதை ஃபிஷ் போன் டயக்ராம் சொல்றோம். இப்போ இதோட எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா வீட்டில் வந்து ஹவுஸ் பெயிண்டிங் வந்து பீல் ஆகுது. ஹவுஸ் பீலிங் இஸ் கெட்டிங் பீலிங். இது வந்து ரைட் சைடு காஸ்ட். இதுதான் காஸ்ட். என்ன ரீசன் சொல்றாங்க. மெட்டீரியல், ஒர்க் மெத்தடு, எக்யூப்மெண்ட், என்விரான்மெண்ட். மெட்டீரியல் எடுத்தீங்கன்னா சீப் மெட்டீரியல், சீப்பு, சால்வன்ட், கண்டாமினேட்டட், ட்ரெட், ராங் டைப். இதெல்லாம் மைனர் காசஸ். ஒர்க் மெத்தட் டூ தின், நோ இன்ஸ்ட்ரக்ஷன், பெயிண்ட் ரெட் ஓவர், டூ திக் ஒர்க் மெத்தட். எக்யூப்மெண்ட் எடுத்தீங்கன்னா பேட் ப்ரஷ் இல்லை, டர்ட்டியா இருக்கு, பிரிஸ்டல் இருக்கு. என்விரான்மெண்ட் ஏர் பொல்யூஷன், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஆசிட் ரெயின். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா காசஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மேனேஜிங் டைரக்டர் வந்து எக்ஸாம்பிள் weighing machine company received a number of irritating letters complaining that slow service and constantly engaged telephone. Rather surprised asked the support and marketing management look into it. ஸோ அதை என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு அதுக்கு கான்சென்ட்ரேட் டயக்ராம் போட்டுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு, அவருக்கே தெரியல. லேக் ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸ் டு தி கஸ்டமர் தான் நமக்கு மெயின் காசு. இதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மேன் பவர் எடுத்தீங்கன்னா நோ கஸ்டமர் ஃபோக்கஸ், மேனேஜர்ஸ்,
நாட் அட்ரஸிங் நோ ப்ராப்ளம், நோ ஃபாலோ அப். இந்த மாதிரி மேஜராக மேன் பவர், மெஷினு, மெத்தட்ஸு, மெட்டீரியலில் பிரித்து இம்பார்ட்டன்ட் போட்டு மேஜர் காசஸ், மைனர் காசஸ் போட்டு டிராயிங் போட்டுக்கணும். இது வந்து டேக்கர் டயக்ராம். இது அப்ளிகபிலிட்டி எது வேணா போடலாம், நீங்கள் எது வேணா போடலாம். அந்த டிராயிங் பண்ணி இதே போடணும் அவசியம் கிடையாது. ஸோ கோ த்ரூ த நெட் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் ஆர் த செக்ஷன் யூ வாண்ட். அப்புறம் செக் ஷீட் நார்மலாக எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கவுண்டிங் மெத்தட். நீங்கள் வந்து இந்த சூரி படம் பார்த்துருப்பீங்க, பரோட்டா என்றது, பரோட்டா சாப்பிட்றது. ஸோ அது மாதிரி போட்டு செக் பண்ணிக்கிறேன் என்னென்ன எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு. பட் மேனுவல் ப்ரெசன்டேஷன். Main purpose of check sheet is to ensure the data is collected carefully and accurately in the operator personnel. Data should be collected in such a manner that it can be quickly, easily used and analyzed. From the design varies from the individual to individual, normally finalized by the team leader. Design பண்ணிட்டு செக் ஷீட் டிசைன் பண்ணிட்டு ஒருத்தவங்களும் மாறும் டீம் லீடர் பார்ப்போம். இது வந்து பெயிண்ட் அடிக்கிறதுல ஆகக்கூடிய பைசைக்கிளில் பெயிண்ட் அடிக்கிறாங்க, என்னென்னலாம் எரர் இருக்கு செக் ஷீட் 1 2 3 4 ஒரு கோடு போட்டுக்கிறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தாலே 5 5 5 10 21. ஸோ இந்த மாதிரி பிளிஸ்டர், லைட் ஸ்ப்ரே, ட்ரிப்ஸ், ஓவர் ஸ்ப்ரே, ரன், அதர்ஸ். ஸோ டோட்டல் இந்த மாதிரி கண்டு செக் ஷீட் இருக்கு பேர். அடுத்த டூல் ஹிஸ்டோகிராம். நார்மலாக வந்து ஹிஸ்டோகிராம் என்ன கிரிக்கெட் டிஸ்கரி பார்த்துருப்பீங்க, டிராயிங் போட்டு பட்டமும் போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டூல் எஸ்பிசி டெக்னிக். டிஸ்கிரைப்ஸ் த ப்ராசஸ் வேரியேஷன். கண்ணில் நேராக பார்க்க முடியும். கிராஃபிக்கலி இண்டிகேட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஸ்பெசிஃபைட் அண்ட் டார்கெட். 2 டைப்ஸ் இருக்கு, அன்குரூப்டு டேட்டா, குரூப்டு டேட்டா. அன்குரூப்ல 2 மெத்தட் இருக்கு, கிராஃபிக்கல், அனாலிட்டிக்கல். கிராஃபிக்கல்ங்கிறது வந்து இட் இஸ் a plot of or picture of frequency distribution which is a summation of how the data points occur within the subdivision or observed values or groups. Analytical data summarize the data by computing the values, average, mean, mode வச்சு கண்டுபிடிச்சு அந்த டிராயிங் போடுறது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து போட்டால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ டேலி அக்கௌண்டிங் எரர் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி அரே, டேபுலேட் தி ஃப்ரீக்வன்சி, arrive the numerical value for tabulated frequency, construct the diagram. ஒரு டேட்டாவில் டெய்லி அக்கௌண்டிங் எரர் வர்றதுல நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 என்ன டைப் ஃப்ரீக்வன்சி எத்தனை வாட்டி வருது, 0 எரர் 15, இது மாதிரி டிராயிங் போட்டுட்டு இதுல இருந்து இந்த ஃப்ரீக்வன்சியை வந்து நம்பர் ஆஃப் கன்ஃபார்ம் ரைட் சைடு ஃப்ரீக்வன்சி போட்டு அதை டிராயிங் போடுறோம். இது வந்து குரூப்டு டேட்டான்னு வர்றப்போ இந்த மாதிரி இந்த நம்பர் ஆஃப் becomes large, the data grouped into cells, the range பிரிச்சுக்கிறோம். குரூப் நம்பர் ஆஃப் கேட்டகரிஸ் வந்து பிகம் லார்ஜ் ஆச்சுனாக்கா அதை நம்ம வந்து ரேஞ்சை பிரிச்சுட்டு அது மாதிரி இந்த மாதிரி 335 360 365 370 ரேஞ்ச் பிரிச்சுட்டு செல்லு, இன்டர்வல், பவுண்டரி. நம்பர் ஆஃப் செல்ஸ் will be 5 to 20 மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. டேர்ம்ஸ் கனெக்டட் பார்த்தீங்கன்னா இன்டர்வல், செல் பவுண்டரிஸ், மிட் பாயிண்ட். இல்லை ஷேப்ஸ் ஆஃப் ஹிஸ்டோகிராம். இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. சிமெட்ரிக்கல், ஸ்கியூடு ரைட்டு, ஸ்கியூடு லெஃப்ட், பீக்கு, பிளாட்டு, பைமாடல். இது நீங்க டிராயிங் போட்டு எக்ஸ்பெரிமெண்டா போது வரணும்னு தேவையில்லை. சிமெட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கு, 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்கு. ஸ்கியூடு ரைட் அப்படியே ஒரு பக்கம் லெஃப்ட், ரைட்ல ஒரு பக்கம் போகுது, லெஃப்ட்ல போகுது, பீக்கா இருக்குது, பிளாட் இருக்குது, 6 மாடல் இருக்குது. இது நீங்க போடுறீங்க. அடுத்து 7வது டூலு ஸ்கேட்டர் டயக்ராம். சிம்பிளஸ்ட் வே டு ஃபைண்ட் அவுட் 2 வேரியபிள்ஸ். The variable may be cutting speed and tool life, temperature and lipstick hardness, speed and mileage, yield and concentration, training and error. நீங்க என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 2 வேரியபிள் போறதுக்கு XY சார்ட்ல போட்டு பண்ண முடியும். Data are protected in the order pairs. Horizontal vertical scales are constructed with higher values to the right of the x-axis and the top of y-axis. After scales பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு டேபிள் பண்றீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 டைப் ஆஃப் காரிலேஷன்ஸ் இருக்கு. பாசிட்டிவ், நெகட்டிவ், நோ காரிலேஷன், நெகட்டிவ் காரிலேஷன், மே எக்ஸிஸ்ட், காரிலேஷன் பை சர்டிஃபிகேஷன், கர்னல் ரிலேஷன்ஷிப். நீங்க டிராயிங் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதை பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட்ல 2 x ஒய்க்கும் பாசிட்டிவா இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், இது வந்து மைலேஜ், ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். டெம்பரேச்சர் ஆச்சுன்னா ஐஸ்கிரீம் முருகிறது, டெம்பரேச்சர் ஐஸ்கிரீம் முருகிறது டைப்லாம். இது வந்து செகண்ட் டைம். இதை பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கார்லேஷன். இப்போ எக்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஒய் கம்மியாகுது. ஸோ இது மாதிரி இது நோ பார்த்தீங்கன்னா கலந்துருக்கு, ஸோ நோ கார்லேஷன். இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடு இருக்கலாம், மேபி எக்ஸிஸ்ட். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா 2 குரூப், ஒன்று ட்ரையாங்கிள் போட்டோமோ ரவுண்ட் போட்டோமோ 2 செக்ஷன் எடுத்துக்கிறோம். இது வந்து கர்னல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இது வந்து நம்ம இதோட வந்து ஃபர்ஸ்ட் 7 டூல்ஸ் பார்த்துருக்கோம். மீதியை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.